இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு ரேஷன் கார்டு இருக்குன்னா உங்கள் ஃபேமிலியில் 5 வருஷத்தில் தனிப்பட்ட முறையில் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்க? 20 லட்சத்தை இழந்திருக்கீங்க. எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இழப்பீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பெட்ரோல் போட போகிறீங்க. நீங்கள் எங்கன்னா பெட்ரோல் போட போகிறப்ப இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை எவ்வளவு? 99 ரூபா 36 காசு. இந்தா 99 ரூபா 36 காசு நான் கொடுக்குறீங்க. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, கடந்து போயிடுவீங்க. அது பெட்ரோல் 90 ரூபா இருந்தாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, 95 ரூபா இருந்தாலும் பெருசாக எடுக்க மாட்டீங்க. 101 ரூபா அப்படின்னா தான் எடுத்து பார்ப்பீங்க. ஓ 101 ரூபா ஆயிடுச்சா பெட்ரோல்? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுரு, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுரு, 1000 ரூபாய் பெட்ரோல் போடுன்ற கண்ணுக்கு தெரியாமல் விலைவாசி உயரை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாமல் மின்சார கட்டணத்தை கட்டுறோம், கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சொத்து வரியை கட்டுறோம், கண்ணுக்கு தெரியாமல் மற்ற விஷயங்களை கட்டுறோம். இது மட்டும் இல்லாமல் அரிசி விலை கண்ணுக்கு தெரியாமல் நாம் அதிகமாக பணம் தரோம். கோதுமை, சமையல் எண்ணெய், பால், போக்குவரத்து செலவினங்கள், இன்னும் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கட்டினது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு, கரண்ட் பில் கட்டிட்டோம், நாளைக்கு கரண்ட் இருக்கும். இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு, கேஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு, அரிசி வாங்கிட்டோம். இன்றைக்கி வந்துச்சு, கோதுமை வாங்கிட்டோம்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாமல் அது ரிலாக்ஸ் பண்ணுறா நீங்கள் கட்டுறப்ப அதை கணக்கை போட்டு அது ஒரு மிஷினை வச்சு, பொய்லாம் சொல்லலை. எதுக்கு ஏடிஎம்கே கனெக்ட் மிஷின் அதுக்கு பேர்னா நம்ம போய் சொல்லலாம், மிஷின் போய் சொல்லாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அந்த ஏடிஎம் கனெக்ட் மிஷின் எடுத்துகிட்டு வரேன். எப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பருப்பு விலை எவ்வளோப்பா விற்றுது? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50 ரூபா விற்றுது, 50 ரூபா. அதே திமுக ஆட்சியில் இப்போ பருப்பு விலை எவ்வளோ விற்குது? 150 ரூபா நிற்குது. அப்போ நீங்கள் 1 கிலோ பருப்புக்கு எவ்வளோ பண்ணுறீங்க? 100 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வரவு செலவில் மிஷினில் அடித்து அவுட் எடுத்தால் 20 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20 லட்சம் ரேஷன்தார் குடும்பத்தில் ஒரு குடும்பமும் 20 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ கடன் வாங்கல, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோம். என்கிட்ட 20 லட்சத்தை நீ விலைவாசி ஏற்றி பிடிங்கிட்ட. அந்த 20 லட்சம் இதே ஏடிஎம்கே ஆட்சி இருந்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்திருந்தால் அந்த 20 லட்சம் சேமிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சேமிக்கப்பட்டால் அதில் ஒரு வீடு வாங்கியிருப்பான். 20 லட்சத்தில் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பான், தன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருப்பான், தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணியிருப்பான், தன்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்தியிருப்பான். எது வேணா பண்ணலாம். 20 லட்சம்ன்றது சாதாரண பணமா? அப்போ ஒரு ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சியோட பிரதான வேலை என்னவா இருக்குன்னா விலைவாசி கம்மி பண்ணுறது தான் அந்த ஆட்சியை நம்ம கொண்டு வரோம்.